அஸ்ஸலாமு அலைக்கும். பீஃப் பெப்பர் ஃப்ரை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பீஃபை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கல் உப்பு போட்டுட்டு நல்லா குக்கரில் ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துக்கிறலாம். இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடணும்ல. மிளகு, ஜீரகம், சோம்பெல்லாம் தனியாக அரைச்சி வச்சுக்கிறலாம். கடாய் காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுலேயும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணி அப்படியே வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே நம்ம வதக்கி விட்டுருக்கோம்ல, அந்த வெங்காயத்தில் ஊற்றிட்டு கொஞ்சமாக மிளகாப்பொடி போடணும். அந்த வீடியோ கிளிப் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அதே தண்ணியில் வேக வச்ச பீஃபை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வத்துற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போயே மிளகு ஜீரகத்தூள் போடக்கூடாது. கொஞ்சம் நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, மிளகு, சோம்பு, ஜீரகம்லாம் போட்டு அந்த பவுடரை போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அது தகுந்த மாதிரி போட்டுட்டு நல்லா சுருள வதக்கணும்னு வைங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். உங்களுக்கு தயிர் வேணா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் ரசம் தானே, அதனால் தயிர் நான் யூஸ் பண்ணலை. கடைசியில் கரம் மசாலா தூவி இறக்கணும்னு வைங்களேன், கமகமன் வாசனையோட நம்ம பீஃப் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே ரெசிபியை பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பீஃப் பிடிக்காதுல்ல, அவங்க மட்டன், சிக்கன் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கடைசியில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னு வைங்களேன், நம்ம டெக்கரேஷனும் முடிஞ்சு போச்சு, நம்ம குக்கிங்கும் முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.